வணக்கம். நம்முடைய தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் பூமிராஜன் அவர்கள் நம்மளுடைய நேர்காணலுக்காக இங்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பத்தின ஒரு சிறிய முகவரியை எங்களிடையே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. வணக்கம். தமிழர் குரல் யூடியூப் சேனல் வந்து தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய நோக்கம் தாய்நாடு மக்கள் கட்சி என்பதை ஆரம்பிப்பதற்கு காரணம் இந்த நாட்டில் நடக்கும் இந்த மக்களுக்கு, இந்த இளைய தலைமுறைகளுக்கு அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இது போக நமக்கான அடையாளமும் நமக்கான உரிமையும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பறிக்கப்படுகிறது. இதை மீட்டு எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தாய்நாடு மக்கள் கட்சி. இன்னொரு சிறிய விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. இந்த இயக்கம் நீங்க ஆரம்பிச்சதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்குங்கல்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு, இந்த காரணத்துக்காக நான் ஆரம்பிச்சேன்னு ஒரு சிறு ஒரு பொறி தட்டின மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கும். இதனால நான் இதை ஆரம்பிச்சேன்றதுக்கான ஏதாவது வார்த்தைகள் இருக்குங்களா? நான் மதுரை மாட்டுத்தாவணியில ஆட்டோ ஓட்டுற நபர்களுக்கு பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கையில என்ன பண்ணா, நம்ம ஒரு ஆட்டோ தொழிற்சங்கத்தை உருவாக்குறோம். ஒரு 2008ல ஆட்டோ தொழிற்சங்கத்தை 2008லயே அப்ப உங்களுடைய பயணம் பண்ண ஆரம்பிச்சு 2008ல அழகுமுத்துக்கோன் ஆட்டோ தொழிற்சங்கத்தை உருவாக்கி அங்கு மாட்டுத்தாவணியில நடக்கிற பிரச்சனைகள், அது போக தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை நடந்தாலும் இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்தோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு அமைப்பை கட்டமைக்கின்றக்க என்ன பண்றோம்னா, யாதவர் தேசிய பேரவை ஒரு அமைப்பு உருவாக்குறோம். யாதவர் தேசிய பேரவை அமைப்பு எதுக்காக உருவாக்குறோம்னா, இந்த கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர் பல இடங்களில் பிரச்சனைகள் அங்கங்க இருக்கு, அவங்களுக்காக போராடணும். அதற்கப்புறம் தான் தாய்நாடு மக்கள் கட்சி 2010ல தாய்நாடு மக்கள் கட்சி உருவாக்குறோம். அது எதுக்காகனா, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை. அப்ப சின்ன ஒரு கருத்து என்னன்னா, முதல்ல உங்க சமுதாயத்துக்காக ஒரு இளைஞர்களுக்காக நீங்க ஏற்படுத்ததா சொல்றீங்க நீங்க. அதன் பிறகுதான் அதை கட்சியாக முன்னெடுத்து செஞ்சிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல சமுதாயத்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க, அரசியல் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றங்க உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கறதுன்னு சொல்லி இங்க கோனார் சமுதாயம் மட்டும் பாதிக்கல, இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த தமிழ் சமுதாயத்துக்காக நம்ம போராடணுன்றக்காக தாய்நாடு மக்கள் கட்சியை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து போராட்டங்கள், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் நாள தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக குரல் கொடுப்போம். இது போக என்னுடைய நோக்கம் என்னன்னா, இங்க இருக்கிற பூர்வீக குடி தமிழர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு கிடைக்கணும். அது போக அவங்களுக்கான அரசியல்ல அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இங்க பூர்வீக தமிழ் சமூகத்திற்கு எந்த முக்கியத்துவமே கொடுக்கணும். அப்ப நம்ம எதுக்குறதுக்கு ஒரு அரசியல் வேணும், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம்ன்றாங்க. அப்ப நீங்க தமிழ் தேசியத்தை இப்போதைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி உங்களோட கட்சி செயல்படுறதா நாங்க எடுத்துக்கிறோமா? அந்த கருத்துல நாங்க எடுத்துன்னு சொல்லலாம். என்னன்னா, தமிழ் தேசியத்தை நான் ஏன் முன்னெடுக்கிறேன்னா, ஒரு கூட பிறந்த நம்ம அண்ணன் தம்பிய நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தது, என் கூட இருக்கிற அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்கணும். அது மாதிரி இந்த தமிழர்கள், இந்த தமிழ் சமுதாயம் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க முடியும். அப்ப அவங்களுடைய பாதிப்பு நம்மளுடைய பாதிப்பை எடுத்துக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம போராடுறோம். இது போக என்னன்னா, இது வரைக்கும் அதிமுக திமுகவில் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு தமிழ் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. அது உங்களோட கருத்தா இருக்கு, அதாவது முக்கியத்துவம் இல்லைன்றது உங்களுடைய கருத்து. இதனால நாங்க என்ன பண்றோம்னா, நான் எம்பி எலெக்ஷன்ல மதுரையில வேட்பாளராக நிக்கிறோம். ஆமா, அது நாங்க கேள்வியா பண்ணலாம். இதுக்கு முன்பு நீங்க சட்டமன்ற வேட்பாளராக முதுகுளத்தூர் நிக்கிறோம். முதுகுளத்தூர் மதுரையை சார்ந்து 2021 சட்டமன்ற வேட்பாளர், அதுக்கு முன்னாடி மதுரையில எம்பி வேட்பாளர். இப்ப வருகின்ற 2026ல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த அதிமுக திமுக புறக்கணிக்கணும்ன்றதுக்காக தமிழ் தேசிய இல்ல, இப்ப நீங்க புறக்கணிக்கிறதுன்றது முடிவு பண்ணப்பட்ட ஒன்றாக தான் நாங்க கருத்துல எடுத்துக்கணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க புறக்கணித்து அதுக்கு மாற்று அரசியல் வேணும்ன்றத பத்தின சிந்தனையில் தான் நீங்க போறீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாம்.
100% நாங்க திமுக, அதிமுக அல்லாத அரசு உருவாக்கணும். எங்களுக்கான முக்கியத்துவம் இதுவரைக்கும் கொடுக்கல. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இதுவரைக்கும் மதுரையில ஒரு மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை வைக்கிறதுக்கு பலமுறை கோரிக்கை கொடுத்தோம். எங்களுக்கு செய்யல. கட்டாளங்குளத்துல மணிமண்டபத்தை பராமரிச்சு அதை இடிச்சு கிடக்குது. அவருடைய மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய அரண்மனை இடிஞ்சு தரமட்டமா கிடக்குது. அதை முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அதை நாங்க பராமரிப்பு செய்து சுற்றுலா தலமா அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இது இதுவரைக்கும் நீங்க அந்த கோரிக்கையா நீங்க முதலமைச்சர் வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்களே அதை நாங்க பலமுறை செலவிக்கிறதுக்கு கோரிக்கை வச்சோம். அதுக்காக மதுரை நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அது போக முதலமைச்சர் என்ன சொன்னார், நாங்க இந்த அழகுமுத்துக்கோனுடைய நினைவிடத்தை சுற்றுலா தலமா அறிவிக்கிறோம்னு அவங்களே கொடுத்த வாக்கு தான் 21ல. இது வரைக்கும் அதை நிறைவேற்றல. இது போக சட்டசபையில ஒரு சிறிய குறுக்கீடு. சட்டசபையில இதை பத்தின வெளிப்படையான தன்மையை முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்களா? இல்ல இது வரைக்கும் கொடுக்கல. என்ன காரணம்னா, எங்க சமூகத்துல இருக்கிற 2 அமைச்சர்கள் பெரிய இருப்பனா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், ஓட்டு வாங்கையில சொந்த சமுதாயத்தை சொல்லி வர்றாங்க. வெற்றி பெற்ற பின்பு அவங்களே அந்த கோரிக்கையை அங்க முன்னெடுக்கிறது இல்ல. அது போக தேர்தல் எப்போதெல்லாம் வருதோ ஒட்டுமொத்த கோனார் சமுதாயம் வாக்கு திமுகவுக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்துறாங்க. இனி அது நடக்காது. இனி வருங்காலங்கள்ல ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், பெரிய இருப்பனா இருக்கட்டும் 100% தோல்வி பொறுத்து. இல்ல அது உங்களுடைய மன உறுதியை காட்டுது. இப்ப 2026ல ஏதேனும் ஒரு தொகுதி, அதாவது நீங்க மதுரை சார்ந்த ஆட்கள் என்றது தான் சொல்றோம். மதுரை ஏதாவது ஒரு தொகுதி நீங்க முன்னிறுத்தி இந்த தொகுதியில தான் சொல்லிட்டு ஏதாவது மக்கள் பணி இல்ல இந்த சேவைகள் செய்து இந்த தொகுதிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது குறிப்பிட விரும்புறீங்களா? நான் தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, மதுரை கிழக்கு தொகுதியில இந்த கோனார் சமுதாய வாக்கு மட்டும் 85,000 வாக்குகள் இருக்கு. 85,000. அதே போல மதுரை மத்தியில இருக்குது, கிழக்குல இருக்குது, மேலூர் தொகுதியில 45,000 ஓட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் கோனார் சமுதாய ஓட்டு குறைந்தது 1 கோடி வாக்குகள் இருக்குது. ஆனா இந்த 1 கோடி வாக்க ஒரு 2 நபருக்காக ஒட்டுமொத்த கோனாரையும் அழிச்சிடறாங்க. இல்ல அந்த 2 நபர் குறிப்பிட்ட இதுக்கு முன்பு சொன்னீங்களே ராஜன் கண்ணப்பன் மற்றும் இந்த 2 பேருனாலதான் ஒட்டுமொத்த கோனார் சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அரசியல் படுத்த முடியல. அவங்க விழிப்புணர்வு இல்லாம தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியா அவங்களுக்கு அரசியலே தெரியாம வாழ்றாங்க. அது போக என்னன்னா, இது வரைக்கும் இடஒதுக்கீடு, அது போக கால்நடை வளர்ப்போருக்கு தனியா அவங்களுக்கு ஒரு வாரி அமைச்சு அவங்களுக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு சொந்த சமூகத்தை ஏமாத்தி 2 அமைச்சர்களான நபர்கள் தான் காரணம். இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இதன் மூலயமா நீங்க உங்களுடைய கட்சி சார்பா இளைஞர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு இல்ல குடும்ப பெண்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். வருங்கால இளைஞர்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம அரசியல் என்ன, இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இளைஞர்கள் இந்த மாணவர்கள் பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ நம்ம வெளி உலகத்துக்கு வாங்க, வந்துட்டு என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கங்க. முக்கியத்துவமே என்னன்னா, அரசியல் தெரியலைன்னா நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. இதனால நமக்கான எல்லாமே பறி போயிடுது. இது தமிழ் சமுதாயத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்குமான கோரிக்கை தான். நீங்க வெளியில உங்களுடைய உரிமையை கேளுங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு கேளுங்க. இது போக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் 234 தொகுதியிலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவோம். அதே போல உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும், பேரூராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் தாய்நாடு மக்கள் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுக்கான அங்கீகாரத்தை, எங்களுக்கான முக்கியத்துவத்தை மீட்டெடுப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றிங்க ஐயா. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழித்ததுக்காகவும் எங்க அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாணத்துக்கும் மிக்க நன்றி. தமிழர் குரல் சார்பா மிக்க நன்றி தெரியும். நன்றி, வணக்கம். தாய்நாடு மக்கள் கட்சி, தமிழர் மக்கள் குரலுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.